Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வருவதற்கு தடையாய் இருந்த போதிலும் கூட கர்த்தர் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த டெக்னாலஜிஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் சேர்ந்து எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒருங்கிணைந்து ஆவியில் ஒருங்கிணைந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாகவும், உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும், உங்கள் வார்த்தையை கேட்கும்படியாகவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட அசைவாடி எங்களோடு கூட இடைப்படுவீராகன்னு சொல்லி இந்த வேளையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அசைவாடுவீராக ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. தகப்பனே, இதுவரை அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க அசைவாடியதை காட்டிலும் இனிமேல் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்க்க போகிற காரியங்கள் அதிசயமாயிருக்கும், மகிமையாயிருக்கும், இன்னும் மேன்மையாயிருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேசுகிறோம். தகப்பனே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்கும்படியாகவும், கர்த்தாவே ஒவ்வொருவரும் செழித்திருக்கும்படியாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உங்க கரத்தை நீட்டி ஒவ்வொரு வீட்டிற்கு நேராகவும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராகவும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராகவும் கர்த்தர் உங்க கரத்தை நீட்டுங்க, கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. தகப்பனே, இதோ நான் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினேன், இதோ நான் என் வார்த்தையை அனுப்புகிறேன் என்று கர்த்தாவே வேதத்திலே நாங்கள் வாசிப்பதை போல உங்க வார்த்தையை நீங்க அனுப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக உங்க வார்த்தையை அனுப்புங்க. தகப்பனே, உங்க வார்த்தையில வல்லமை உண்டு, உங்க வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்கு நேராக கடந்து வருவதாக சொல்லி ஜெபம் பண்றோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக. தகப்பனே, தகப்பனே உன் பீடத்தில் சகல பலியானே, தகப்பனே உன் பீடத்தில் சகல பலியானே,
வாசனை, இந்த துதியின் வாசனை, இந்த ஆராதனையின் வாசனை மரத்திற்கு நேராய் கடந்து வருது தகப்பனே, கடந்து வருது, கடந்து வருது. இதை நீங்க நுகர்ந்து அப்படியே நீங்க மகிழ்ந்து இருக்கிறீங்க. இந்த தேசத்தின் மீது நீங்க அப்படியே மனதுருகிறீங்க. சுகந்த வாசனையா, சொல்லுங்க, சுகந்த வாசனையா, வாசிக்கிறோம். இந்த அருமையான வாசனை தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் எட்டிய உடனே ஆண்டவர் சொல்றார், நான் இனிமேல் நான் இந்த உலகத்தை நான் அழிக்க போறதில்லை. I will not destroy this world with water அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அதே போல இந்த வேளையில நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து அந்த கோரஸ் மறுபடியும் பாடும்போது ஆண்டவர் மறுபடியும் நமக்கு வாக்குத்தத்தை கொடுப்பாரு. நான் இந்த தேசத்தை அழிக்க போறதில்லை, இந்த உலகத்தை நான் அழிக்க போறதில்லை, என்னுடைய பிள்ளைகளை நான் அழிக்க போறதில்லை. ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்கள், ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்கள். யாரும் மறிக்க போறதில்லை, யாரும் மறிக்க போறதில்லை. இந்த கொள்ளை நோயிலிருந்து என் தேசத்தை விடுதலை, இந்த கொள்ளை நோயிலிருந்து பெரிய விடுதலை உண்டாகும். என் தேசத்துக்கு விடுதலை உண்டாகும், என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும். இதுவரைக்கும் பாழாய் போயிருந்த பட்டணங்கள் எல்லாம் நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன் வாக்குறத்தை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வேளையில பாழாய் போயிருந்த பட்டணங்களை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். என் பிள்ளைகளுடைய ஆராதனை, என் பிள்ளைகளுடைய சத்தம் என்னுடைய சமூகத்துல உகந்த வாசனையும், உகந்த வாசனையும், உகந்த காணிக்கையும், சுகந்த வாசனையும் என் சமூகத்துக்கு வந்து எட்டிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு முறை சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நான் தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சத்தம் பரத்திற்கு நேராய் கடந்து வருவதற்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய பரத்தை, உங்களுடைய காதுகளை அது எட்டி இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் உங்களை ஆராதிக்கும் போது விடுதலை எங்க தேசத்துக்கு வருது தகப்பனே, விடுதலை எங்க தேசத்துக்கு வருது. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிப்பதற்கு இனிமேல் தடை இல்லாதபடிக்கு, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகாதபடிக்கு என் தேவன் நீர் உங்க கரத்தை நீட்டி, உங்க கரத்தை நீட்டி உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறீர். அதற்காக நன்றி. இந்த தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுகிறீர். அதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உனக்கு நன்றி. இயேசுவே உனக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உனக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நீ வாக்களிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், வாக்களிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் நீங்க வாக்களிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை உண்டாக்கிட்டேன்னு சொல்லி நீங்க வாக்களிக்கிறதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவே நன்றி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே உனக்கு நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you for the deliverance. வாயத்தோடு சொல்லுங்க, Lord thank you, we thank you for your deliverance. Oh we thank you for your deliverance. சொல்லுங்க, Lord we thank you, Jesus we thank you for your deliverance, we thank you for your deliverance. Oh we thank you Lord. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. தேவன் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். சொல்லி பார்ப்போம். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். உலகம் உலகம் கைத்தட்டி பாடுங்க. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். கையை காட்டிக்க. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். உலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். உலகம் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு நான் கேட்டேன். இப்படியா ஒரு தேவ மனுஷன் எழுதியிருக்காரு. கோவிட்-19 இந்த கொரோனா அப்படின்ற இந்த வைரஸ் வந்து
2019 ஸ்டார்ட் ஆனதுனால அதை என்ன நேம் வச்சிருக்காங்க? What do they name it as? COVID-19 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க? COVID-19 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த தேவ மனுஷன் இப்படியா எழுதியிருக்கிறாரு பாட்டை, கோவிட் நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. கோவிட் நீ ஓடிடு. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நம்ம பாடும்போது கோவிட் அப்படியே ஓடிடும். ஆமென், ஹல்லேலூயா. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். உலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். உலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பயம் என்னை ஆட்கொண்டால் ஆடுவேன் அதிகமாக. சொல்லுவோம். பயம் என்னை ஆட்கொண்டால் ஆடுவேன் அதிகமாக. திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். திருவசனம் நானோ தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். அச்சம் மேற்கொள்ளாது, இதை அமைதி என்னை காக்கும். அச்சம் மேற்கொள்ளாது, இதை அமைதி என்னை காக்கும். கோவிட் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? கோவிட் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாக. பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாக. வசனம் வசனம் என்றும் தியானம் செய்து
இஸ்ரவேல் மக்களை தாக்கவே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் மீது ஒரு நோய் கூட, ஒரு கொள்ளை நோய் கூட வரல. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பூசப்பட்டுச்சு. யாருடைய ரத்தம்? இயேசுடைய ரத்தம். சொல்லுங்க, ஒரு வீட்டில் இருந்து சொல்லுங்க, யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டது. அதே போல நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு மேலையும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டது. That is our identity. Our identity is God's blood is applied on all of us. Say God's blood. தேவனுடைய ரத்தம் எங்கள் மீது பூசப்பட்டது. என் பிள்ளைகள் மீது பூசப்பட்டது. என் தகப்பன் மீது பூசப்பட்டது. என் ரிலேஷன்ஸ் மீது பூசப்பட்டது. என் வீடு மீது பூசப்பட்டது. எந்த நோயும் என்ன பார்க்காது, எந்த பலவீனமும் என்ன பார்க்காது, எந்த போராட்டமும் என்ன பார்க்காது, எந்த சத்ருவும் என்ன மேற்கொள்ளுது. எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. அப்படியே பயம் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஓபன் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, ஒரு ஸ்திரீயானவள் அவன் பிள்ளைய மறந்தா கூட நான் உன்னை மறப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸ்திரீயானவள் அவனுடைய சொந்த குமாரனை மறந்தா கூட, ஓ தேவனாகி நான் உன்னை மறப்பேனோ, என் உள்ள கையில நான் ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கேன். You are so beloved to me. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒவ்வொரு முறை தேவன் பேசும்போது, ஐசையால் ஆகட்டும் இல்ல எரேமியால் ஆகட்டும், ஒவ்வொரு முறை பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, they are my special possession. அவங்க என்னுடைய ஸ்பெஷல் பொசிஷன். விசேஷித்த பொக்கிஷன் ஆண்டவர் சொன்னாரு. they are my special possession அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் என் உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு மதில் என் கண்ணுக்கு முன்னாலதான்ப்பா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு மதில் என் கண்ணுக்கு முன்னாலதான்ப்பா இருக்கு. அதை தாண்டி எதுவுமே வர முடியாது. என் ரத்தத்தை தாண்டி உன்னை எதுவுமே தாக்க முடியாது. ஏன்னா நீ என்னுடைய கோட்டைக்குள்ள, you are my refuge in தாவீது சொன்னது போல, நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரெஃப்யூஜ், நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு கோட்டைன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, உங்க ரத்தம் தான் எங்களை பாதுகாக்குதுன்னு யாரெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ, அதை தாண்டி எந்த போராட்டமும் வர முடியாது, எந்த பிரச்சனையும் வர முடியாது, எந்த சேலரி கட்டும் உங்களுக்கு வராது, எந்த ஜாப் லாஸும் எந்த பிங்க் ஸ்லிப்பும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த உலகத்துக்குரியவன் இல்லை, நீ என்னுடைய பிள்ளை, நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கேன், நான் ஒன்ன குறிச்சு வச்சிருக்க திட்டம், அது மேன்மையான திட்டம். நீ இந்த காரியத்தெல்லாம் குறிச்சு கலங்க வேண்டிய தேவையில்லை. நான் மேன்மையானதை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில மேன்மையானதை செய்வேன். உலகத்தின் மக்களோட குறைப்பட்டு போகக்கூடும், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்ப. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்ப. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்ப. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். நான் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். உலகத்துக்கு தான் லாக்டவுன். உலகத்துக்கு தான் லாக்டவுன். தேவ பிள்ளைகளுக்கு இது வெல் டிரான்ஸ்ஃபர் டைம். விக்கெட் பீப்புள், இங்கிலீஷ்ல இந்தியா ஒரு வசனம் இருக்கு, விக்கெட் பீப்புள் இருந்து வெல் டிரான்ஸ்ஃபர் அப்படியே ரைச்சஸ் பீப்புளுக்கு ஆண்டவர் மாற்றி விடுவாரு. ஓ ஹல்லேலூயா. விக்கெட் பீப்புள் தமிழ்ல என்னது? துன்மார்க்கன்ட்ட இருக்கிற வெல்த், அவங்கிட்ட இருக்கிற எல்லா ரிச்சஸையும் ஆண்டவர் அப்படியே நீதிமானா இருக்கிற உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய வாலெட்டுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். இயேசு நாமத்தால, இயேசு நாமத்தால. சொல்லுங்க, இது எனக்கு லாக்டவுன் இல்லை, இந்த உலகத்துக்கு தான் லாக்டவுன். கடந்த ஒரு சில மாதங்களா ஆண்டவர் அண்ணன் மூலமா பேசுகிற காரியம், என்னுடைய சமூகத்துல காத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. என்னுடைய சமூகத்துல காத்துரு. என் சமூகத்துலதான் பலன் இருக்கு, என் சமூகத்துலதான் வெற்றி கிடைக்கும் உனக்கு, என் சமூகத்துல எல்லாம் அவைலபிளா இருக்கு உனக்கு, எதுவுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. அதை கேட்டு நிறைய பேர் அப்படியே போயிட்டோம், அதை ஃபாலோ பண்றது இல்லை. உன்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுல ஆண்டவர் நினைச்சாரு, உன்னை இப்படியே விட்டா நான் பிஸி ஓடிட்டே இருப்பேன். அதனால நானே ஒரு பூட்டை போட்டேன். நான் பூட்டை போட்டேன்னா யாராலையும் திறக்க முடியாது. நான் பூட்டை போட்டேன்னா யாராலையும் திறக்க முடியாது. நான் பூட்டை போட்டேன்னா யாராலையும் திறக்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவர் பூட்டை போட்டார்னா, ஆண்டவர் பூட்டை போட்டார், யாராலையும் திறக்க முடியாது. பூட்டை போட்டு
இப்போ என் சமூகத்துல காத்துரு. இனிமே நீ பிஸி கிடையாது தானே, உனக்கு வேற எந்த பெருசா ஸ்கெடியூல் கிடையாது தானே. இப்போ என் சமூகத்துல காத்துரு. காத்திருக்கும் போது கழுகுகளை போல நீ எழும்புவாய். கழுகுகளை போல எழும்புவாய். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவாய். எழும்புவாய், எழும்புவாய். யாரும் உன்னுடைய growth, யாரும் உன்னுடைய progress தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. யாரும் என்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. கவர்மெண்ட் தடுக்க முடியாது. ஓ, என் பாஸ் என்ன தடுக்க முடியாது. நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், நான் பெருகி கொண்டே இருப்பேன், நான் பெருகி கொண்டே இருப்பேன். ஓ, என் குடும்பம் விருத்தி ஆயிட்டே இருக்கும், விருத்தி ஆயிட்டே இருக்கும், விருத்தி ஆயிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் என்னது? My God is sufficient for me. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் இருந்தா மாத்திரம் போதும். Thank you Jesus. நீங்க மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீங்க மாத்திரம் போதும். Thank you Jesus. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீங்க மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். சேர்ந்து சொல்லுங்களா? நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம்
வழி நடத்துங்க. உங்க வார்த்தை கேட்கும் போது கூட கர்த்தர் பேசுகிறார். எழுதியத்தோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது சீக்கிரம் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் மறுபடியுமாக கூடி சேர்ந்து உங்களை ஆராதிப்பதற்கு, உங்களை தொழுது கொள்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. நாங்கள் வீட்டில் அடைந்திருக்கிற இந்த நாட்களில் கூட கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சகாயம் செய்வீராக, எங்களை மேன்மைப்படுத்துவீராக. உங்க வெளிச்சம் எங்கள் மூலமாய் இந்த தேசத்தில் பிரகாசிக்கட்டும். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க தான் இந்த உலகத்திற்கு உப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு பிரகாசமா இருந்தோமோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி இனிமேல் இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு எங்களை நீங்க வெளியே கொண்டு வரும்போது இன்னும் மகிமையாய் நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். We are going to shine even more brighter than before, oh Father. We are going to shine even more brighter. வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்க இன்னும் மகிமையாய் பிரகாசிக்க போறோம். இன்னும் மகிமையாய் பிரகாசிக்க போறோம். இன்னும் பிரகாசிக்க போகிறோம். இன்னும் அநேகர் கிறிஸ்துவுக்காய் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் தகப்பனே. We are going to be much serious than how we were before, oh Father. We are going to be much serious about your kingdom and your righteousness. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க எங்க இருக்கீங்களோ அப்படியே அமர்ந்துருங்க. தொடர்ந்து மெசேஜ் பகுதி இருக்கும், ஜெப பகுதி இருக்கும், எங்கேயும் போயிடாதீங்க. தேங்க்யூ. God bless you. Praise the Lord. Hallelujah. உங்களை அனைவரையும் இந்த தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியாக ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தது. இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸை அறியாதவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் ஜனவரி மாதத்திலேயே அநேக தீர்க்கதரிசிகளுடன் நம் அண்ணா அவங்க மூலியமாகவும் இதை குறித்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வருஷத்துல கொள்ளை நோய் தாக்கும், அநேகர் பாதிப்புக்குள்ள ஆவாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனா கர்த்தர் முன்னாடியே இதை குறித்து சொல்லியிருந்தாங்க. எகிப்துல இஸ்ரவேல் மக்களும் எகிப்தரும் இருக்கும் கொள்ளை நோய் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. ஆனா எகிப்தியரை அதிகமாய் தாக்கினது, இஸ்ரவேல் மக்களோ ஒருத்தரும் பாதிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கரம், அவருடைய ரட்சிப்பு தன் பிள்ளைகளுக்கு இருக்கு. அதே போல நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மளோட நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அந்த பாதுகாப்பை கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமக்கு அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருத்தருக்கும் இந்த நோய் அண்டாதபடிக்கு அவர் ரட்சிப்பு நமக்கு கேடகமாய் இருக்கிறது. இந்நாட்களில் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இழந்து போறாங்க, எத்தனையோ பேர் சம்பளத்தை இழந்து போறாங்க, எத்தனையோ பேரோட பிஸ்னஸ் லாஸ்ட்ல இருக்கு. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் அதுலேருந்து எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து உங்களை ரட்சிக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதே போல நம் இந்த தேசத்துல தலைவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபிக்கலாம். தானியல் காலத்துல தானியல் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு உபவாசித்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, தன் முற்பிதாக்கள் பாவத்தை அறிக்கையிட்டு, தன் தேசம் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தான். அதை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. இந்நாட்களில் கர்த்தரோட பிள்ளைகளாக நாம் அதே போல
நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இந்த தேசத்துக்காய் மன்றாடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோம், கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற நேரம் இல்லை. கர்த்தருக்காய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த தேசத்துக்காய் ஜெபிக்கணும், இந்த மாநிலத்துக்காய் ஜெபிக்கணும், இந்த டிஸ்ட்ரிக்ட் பெங்களூருக்காய் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திற்கு ஏறிடுங்க. அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என் மகா பெரிய தேவன், இந்த உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானங்கள் இருந்தாலும், சயின்ஸ் டெக்னாலஜி எவ்வளவோ இருந்தாலும், இன்றைக்கும் 4 மாதமாய் கழிந்தும் இந்த வைரஸை குறித்து அந்த RNA சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை கூட இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வில். ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானத்திற்கு ஒப்பாய் பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஞானம் ஒன்றுமே இல்லை. It just shows how great my God is and where man is. All the boastfulness of man has been demolished in these periods. There are many leaders who have already lifted their hands and told that it is impossible, we are not able to do anything, only God has to do something அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் கைவிரித்துட்டாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த நோய்க்கு ஒரு விடுதலை. கர்த்தர் அப்படியாய் நம் பாவங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தி கொண்டு அறிக்கையிட்டு தேவன் பெரியவர் என்று அறிக்கையிடக்கூடிய சமயம் இது. அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் தணிந்து இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென். எத்தனையோ பிள்ளைகள் பாதிப்புகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் பசியில பட்டினியில இருக்காங்க, எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இழந்து போகிறாங்க, எத்தனையோ பேரோட வாழ்வாதாரம் அழிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் மனதுருகும்படி நம்ம ஜெபிக்கும். பழைய வேதாமகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்கிறோம். தன் பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் மனதுருகி அந்த நோய்களை தடுத்து நிறுத்தினார், அந்த வாதைகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார், அந்த தண்டனைகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதே போல இன்றைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது என் தேவன் ஹல்லேலூயா அவருடைய கோபம் தணிந்து மகா இரக்கத்தின் தேவன் இந்த நோயை எடுத்து போடக்கூடும். It is only by His grace and mercy that this disease can go away, not by any man's intelligence or by science or technology. இல்ல பண பலத்திலயோ எந்த ஒரு ஹல்லேலூயா செய்கையிலும் இது நிவர்த்தி செய்ய முடியாது. Only my God is able to do that. கர்த்தர் அப்படி செய்யணும்னு சொல்லி பிரார்த்திப்போம். உங்களுடைய அன்றாட ஜெபங்களில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை பார்த்து அவர் கோபம் தணியும்படி, அவர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கலாம். இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கலாம். மக்களுக்கு ஒரு ஹல்லேலூயா விடுதலை தரட்டும். அது சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகள் நார்மலாய் வருவதற்கு ஏதுவாய் இந்த காலகட்டத்தில் இருக்கட்டும். அநேகர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு காலமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமென். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I greet you all in the name of the Lord Jesus Christ. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். I thank God for the grace what the Lord has given us these days. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாட்களிலே நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக. In spite of this lockdown, God has given us the technology to get connected to you all. இந்த ஊரடங்கின் மத்தியிலும் தேவன் நமக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் எல்லாரும் தொடர்ந்து இணைந்து இருக்கும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். This is the first time we are trying to get connected to you online. இது முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்க முயற்சி செய்கிறோம். Our core team has taken much more efforts to get this done. நம்முடைய குழுவினர் மிகுந்த சிரமம் எடுத்து இந்த காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். It might not be perfect, but kindly bear with us. இது முழுவதும் ரொம்ப
பர்ஃபெக்டா இருக்காது. இருந்தாலும் நீங்க தயவு செய்து எங்களோடு கூட பொறுத்து கொள்ளுங்கள். Today, the masses of people are huddled behind the closed doors. இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் எல்லாருமே கதவுக்கு பின்னாடி முடங்கி கொண்டிருக்கிறார்கள். Due to COVID-19. இந்த கோவிட்-19 என்கிற வியாதியின் நிமித்தமாக. Some are in a self-imposed lockdown. இன்னும் ஒரு சிலர் சுயமாக தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். Some are in a lockdown imposed because of the government. இன்னும் ஒரு சிலர் அரசாங்கத்தின் கட்டளையின் நிமித்தமாக ஊரடங்குக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருக்கிறார்கள். Some are in the hospital lockdown, fighting physically against the virus. இன்னும் ஒரு சிலர் மருத்துவமனைகளிலே இந்த வைரஸினுடைய தாக்கத்திற்கு எதிராக போராடி கொண்டு ஆரோக்கியத்தோடு கூட போராடி கொண்டு சகித்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் முடங்கி இருக்கிறார்கள். The entire world is trembling because of this COVID-19. இந்த முழு உலகமும் கோவிட்-19 என்கிற இந்த வியாதியின் நிமித்தம் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். If you look at this COVID-19, it can be viewed only through microscope. இந்த கோவிட்-19 என்கிற இந்த வைரஸை நாம மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். But still the world is trembling in fear. ஆனாலும் கூட இந்த உலகம் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. Developing nations, underdeveloped nations, everyone are fearing with fear. எல்லா தரப்பட்ட நாடுகளும் முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகள், முன்னேற்றம் அடைந்த நாடுகள், முன்னேற்றத்திற்கு வழியே இல்லாத நாடுகள், அப்படிப்பட்ட நாடுகள் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். As there is no clarity, இத்தெளிவு இல்லாத காரணத்தினாலே, as there is no understanding how to go about, இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அறிவு இல்லாத காரணத்தினாலே, as there is no vaccine found till now, இதற்கு தடுப்பூசிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினாலே, as there is no medicines found till now, இவைகளுக்கான மருந்துகள் சரியான மருந்துகள் கண்டுபிடிக்காத காரணத்தினாலே, the health experts, doctors and government feel that the self lockdown is the only cure. அரசாங்கமும் மருத்துவத்துறையினரும் இந்த மாதிரி ஊரடங்கு, அதாவது தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் மட்டுமே இதற்கான ஒரே தீர்வாக எண்ணி இந்த காரியங்களை அமல்படுத்தி இருக்கிறார்கள். They feel that's the only solution what they have now. இப்போதைக்கு இது ஒன்றுதான் தீர்வு என்று அவர்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறார்கள். At the same situation, இதே நிலையிலே, we see in Bible in John 20th chapter 19 to 31. வேதாகமத்திலே யோவான் 20வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்கிறோம். John 20th chapter 19 to 31. யோவான் 20வது அதிகாரம் 19 31 வரை. We could see the disciples were together with the doors locked for the fear of Jews. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாய் தங்களை தாங்களே மறைத்து கொண்டு யூதர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். As we all are in a self lockdown state now, எப்படி நாம் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு அடங்கி ஒரு இடத்துல இருக்கிறோமோ, we see in Bible the same situation. வேதத்திலும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். We see in this verse stating disciples were together with the doors locked for fear of the Jews. நாம் இப்படியாக இந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They feared the Jews because Jews killed Jesus. They feared the Jews might kill them too. சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். ஏனென்றால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ததினால தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்று எண்ணி பயந்து அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறார்கள். They didn't know what to do. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. The fear gripped them. பயம் அவர்களை ஆட்கொண்டது. The only thing they did, they gathered together in a house and they locked the door and they stayed inside. அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரே இடத்திலே கூடிக்கொண்டு அந்த கதவை பூட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே அவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. At this situation, the Bible says Jesus came and stood among them. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று என்று எழுதியிருக்கிறது. And said, peace be with you. உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be with you. உங்களுக்கு சமாதானம்.
Amen. ஆமென். God is saying the same word today to us too. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். Even as we are in a self-locked state, நாமும் கூட சுய ஊரடங்கிலே நாம் அமைதியாக காத்திருக்கிற இந்த வேளையிலே gripped in fear and unclarity, நமக்கு தெளிவின்மை மற்றும் பயம் ஆகிய இந்த காரணங்களினாலே நாம கட்டப்பட்டிருக்கிற வேளையிலே the Lord is saying the same word, peace be with you. தேவனாகிய கர்த்தர் மீண்டும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். Amen. ஆமென். Here the disciples are gathered together in a house out of fear. இங்கே சீஷர்கள் ஒரு வீட்டிலே ஒன்றாக கூடி இருக்கிறார்கள். Jesus, the door was locked. அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. Jesus, entered the house without opening the door. இயேசு அந்த கதவை திறக்காமலேயே அந்த அறைக்குள்ளாக அவர் வந்து விட்டார். Because he, stood in midst of them and spoke, peace be with you. அவர்கள் மத்தியிலே அவர் நின்று அவர் என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்றார். After that, அதன் பின்பு he showed his hand and his side. அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். You could see in verse 20. 20வது வசனத்தில் இப்படி And எழுதப்பட்டிருக்கிறது. when Jesus showed his hand and his side, the word says, disciples were overjoyed when they saw the Lord. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So Jesus, the disciples recognized that is the Lord. ஆகவே அவருடைய கைகளையும் விலாவையும் பார்த்த பொழுது சீஷர்கள் இவர்தான் இயேசு என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். When they recognized this as Jesus, the disciples were filled with overjoy. அவர்கள் இவர்தான் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்ட உடனே அவர்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. Jesus spoke again. மீண்டுமாக இயேசு பேசுகிறார். He said, peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Amen. ஆமென். After that he said one more word. அதன் பின்பு இன்னும் ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். As the Father has sent me, I am sending you. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். And he said, he also said, receive the Holy Spirit, and he breathed on them. அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறார். Amen. ஆமென். Now we could see as the disciples were trembling in fear, நாம இங்க பார்க்க முடிகிறது அந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில Jesus appeared to them and said, my Father has sent me here. இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து நின்று இப்படியாக சொல்லுகிறார், என் பிதா என்னை அனுப்பினார் With a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட என்னை அனுப்பினார். What's the purpose? அந்த நோக்கம் என்ன? Because God has sent a word to the disciples through Jesus. ஏனென்றால் பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு வார்த்தையை அந்த சீஷர்களுக்கு சொல்லும்படியாக அனுப்பி இருக்கிறார். That's not just the word. அது வெறும் வார்த்தை அல்ல. That's the solution. அதுதான் தீர்வு. Amen. ஆமென். What's the solution? Peace be with you. அந்த தீர்வு என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதுதான் அந்த தீர்வு. But ஆனால் God did not want to contain the solution only amongst the disciples. பிதா அந்த தீர்வு வெறும் சீஷர்களுக்குள்ளே மாத்திரம் தங்கி இருக்க கூடாது என்று நினைத்தபடினாலே He had a purpose. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. To send the disciples to the world with the same solution. இந்த சீஷர்களை உலகத்துக்கு அனுப்பி அதே தீர்வை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. So he did not send the disciples only with the word. அவர் இந்த சீஷர்களை வெறும் வார்த்தையை வைத்து மாத்திரம் அனுப்பவில்லை. He had also given them the Holy Spirit. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியையும் அவர் அருளி இருக்கிறார். Amen. ஆமென். So God gave them the task. ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். Now the Bible says that when Jesus appeared to the disciples, Thomas was not there with them. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு அந்த சீஷர்கள் மத்தியிலே அவர் தோன்றின பொழுது
தோமா என்கிற சீஷன் அவர்களோடு கூட இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Might be he would have gone out for some shopping to buy something. ஒருவேளை அவர் வெளியே போய் ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்காக சென்றிருந்திருக்க கூடும். Might be at that point of time Jesus has appeared to the disciples and spoke to them. அந்த நேரத்திலே இயேசு ஒருவேளை அந்த சீஷர்கள் மத்தியிலே வந்து அவர்களோடு கூட பேசி இருக்க கூடும். But as soon as Thomas came inside the house, ஆனா தோமா அவன் வீட்டுக்கு வந்த பொழுது all the disciples said, we saw Jesus. அந்த எல்லா சீஷர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். He said, Jesus showed his hands, his side, and Jesus spoke to us. இயேசு தம்முடைய கைகளையும் விலாவையும் எங்களுக்கு காண்பித்தார், அவர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறார்கள். But ஆனால் Thomas gave a very interesting reply. ஆனால் தோமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலை இங்கே கொடுக்கிறார். He is a very special, அவர் ரொம்ப விசேஷித்தமானவர், very interesting character. ரொம்பவே ஆர்வத்துக்குரிய ஒரு நபர். If you read in Bible in the same chapter, அதே அதிகாரத்திலே நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் we could see Thomas saying, தோமா இப்படியாக சொல்லுகிறார், unless I see Jesus, we could see Thomas replying to the disciples. தோமா அந்த சீஷர்களிடத்திலே இப்படியா பதில் சொல்லுகிறார், unless I see the nail marks in Jesus' hand, இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, and unless I put my finger into the nails where it was, அந்த காயத்திலே என் விரலை விட்டு and put my hands into his sides, I will not believe. என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். See the interesting character. எப்படி ஒரு ஆர்வத்துக்குரிய ஒரு சுபாவம் பாருங்க. He says he wants to do 3 things. அவருக்கு 3 விஷயம் செய்யணும். One, he wants to see the nail marks in the Jesus hands. ஒன்று, முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை அவர் பார்க்க வேண்டுமா. Thomas says, I will not believe my own eyes. அப்புறம் என்ன சொல்றாரு? என்னுடைய கண்களையே நான் நம்ப மாட்டேன். Not just by seeing the nail marks in his hand is not sufficient. அவருடைய கையில ஆணிகளால் உண்டான காயத்தை பார்த்தால் மட்டும் அது எனக்கு போதாது. I also want to put my finger into the hands where the nail were. அந்த காயங்களுக்குள்ள என் கையை வச்சு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. But he says, I don't believe my fingers also. நான் என்னுடைய விரல்களை கூட நான் நம்புவதில்லை. He said, I also want to put my hands into the Jesus side. என்னுடைய கைகளை அவருடைய விலாவிலேயும் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். Only then I will believe. அப்படி நடந்தால் மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன் என்றான். Amen. Amen. Now the Bible says, இப்போ வேதம் சொல்லுகிறது, after Jesus appeared to the disciples, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காட்சியளித்த பிறகு, after he spoke to the disciples and gave the task, சீஷர்களிடத்திலே தோன்றி அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்ததுக்கு பிறகு, first day went by, முதல் நாள் கழிந்து விட்டது, disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றுமே செய்யல. Second day went by, இரண்டாம் நாள் கடந்து போய்விட்டது, disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. Third day went by, மூன்றாம் நாள் கடந்து போய்விட்டது, disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. 7 days went by, 7 நாட்கள் கடந்து போய்விட்டது, the disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. Bible says in the 26th verse, வேதம் 26வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, a week later, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, a week later, 8 நாளைக்கு பின்பு Jesus came to the same house and appeared to the disciples. அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்த அந்த இடத்துக்கே இயேசு மீண்டும் வந்து அங்கே அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். After how many days? After 1 week. எத்தனை நாட்களுக்கு பிறகு? 8 நாட்களுக்கு பிறகு. After 1 week, Jesus again came and appeared to the disciples. ஒரு வாரத்திற்கு பின்பு இயேசு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சீஷர்களுக்கு முன்பாக தோன்றுகிறார். Now what's the state of these disciples? What these disciples are doing? இப்போ இந்த சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? They are still in the self-imposed lockdown state.
இன்னமும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே விதித்து கொண்ட ஒரு ஊரடங்கின் நிமித்தம் அவங்க தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். They are still gripped with fear and they lock the doors and staying inside. அவங்க இன்னமும் பயத்தால நடுங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். In spite of Jesus appearing to them, இயேசு அவர்களுக்கு தோன்றினதற்கு பின்பாகவும் கூட, in spite of Jesus speaking to them twice, இயேசு அவர்களிடத்தில் இருமுறை பேசினதற்கு பின்பும் கூட, in spite of Jesus giving them the task in hand to do, அவர்களுக்கு ஒரு வேலையை சீஷர்களுக்கு அந்த ஒரு வேலையை அவர் கொடுத்ததற்கு பின்பும் கூட, in spite of Jesus giving them the power to do the work by giving them the Holy Spirit, அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருளின பின்பும் கூட, the disciples haven't done anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. They remained in the same state. அவர்கள் அதே நிலையில தான் இருந்தார்கள். Now Jesus is appearing for the second time after 1 week. இப்பொழுது இயேசு சீஷர்களுக்கு மத்தியிலே இரண்டாவது முறையாக மீண்டுமாக தோன்றுகிறார். Even now the doors are locked. இப்பவும் கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்கிறது. But Jesus came and stood by in midst of them. That's what the Bible says. ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே அந்த கதவு பூட்டி இருக்கிற வேளையில கூட அவர் வந்து நிற்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. Again saying, peace be with you. மீண்டுமாக இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிறார். Now after telling this word, peace be with you, இந்த உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்பாக, Jesus didn't ask the disciples, what are you guys doing? இயேசு அவர் இந்த சீஷர்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்கல. இன்னும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் அடைச்சிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜீசஸ் கேட்கல. Jesus didn't ask them what you guys are still doing. இன்னும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கல. Jesus didn't ask them, I appeared 1 week before, I told you what to be done, but why haven't you done? But Jesus didn't ask any question. நான் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உங்களிடத்துல வந்தேன், உங்ககிட்ட இப்படி ஒரு காரியத்தை சொன்னேன், நீங்க ஒண்ணுமே செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இயேசு கேட்கல. Because Jesus knew what was the problem. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும் அந்த பிரச்சனை அங்க என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். Jesus knew the root cause. இயேசுவுக்கு அதற்கான வேர் மாதிரி இருக்கிறதான காரணம் என்னவென்று தெரியும். Jesus knew why the disciples are still in the locked state. இயேசுவுக்கு தெரியும் ஏன் இன்னும் சீஷர்கள் அவர்கள் முடங்கின நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். So we could see Jesus addressing to the root cause instantaneously. நாம் இங்க பார்க்கிறோம் உடனடியாக அல்லது நேரடியாக இயேசு அந்த மூல காரணத்தை மையப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். So when he came for the second time, stood in mid of the disciples. இரண்டாவது முறையாக இயேசு அவர்களுக்கு தோன்றின போது அந்த சீஷர்கள் மத்தியில நின்று கொண்டிருக்கிற வேளையில he said, peace be with you. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். Immediately உடனடியாக he turned to Thomas, தோமாவை நோக்கி திரும்புகிறார். and he said, Thomas, you can see my hands and you can see the nail marks in my hands. தோமாவை நோக்கி என்ன சொல்றாரு? உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில போடுன்றார். He turned to Thomas and said, you can see the nail marks in my hands. அவர் சொல்றாரு, என் கையில ஆணிகளால் உண்டான காயத்தை பார் என்று சொல்லுகிறார். You can put your finger in my hand and check out where the nails were. நீ என்னுடைய கைகளிலே அந்த காயத்திலே உன் விரலை போட்டு அது உண்மையா இல்லையான்னு சோதித்து பாருன்னு சொல்றார். And stretch your hands and you can put your hands on my side of my body and you can check it. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கைகளை என்னுடைய விலாவிலே போட்டு சோதித்து பாருன்னு சொல்லுகிறார். After telling this, he said to Thomas, stop doubting. இதை சொன்ன பின்பு தோமாவிடத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், அவிசுவாசியாய் இராதேன்னு சொல்லுகிறார். Stop doubting. அவிசுவாசியாய் இராதே. Stop doubting. சந்தேகப்படுவதை நிறுத்துன்னு சொல்றார். After Jesus spoke like this to Thomas, இயேசு இப்படியாக தோமாவிடத்தில் பேசின உடனே Thomas said to him, my Lord, my God. தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார்.
Now, Jesus is addressing to the root cause. இப்போ இயேசு அந்த மூல காரணத்திற்கு நேரடியாக பேசினார். The disciples remained in the house for a week in spite of Jesus appearing to them and speaking to them and giving them the task because, there was doubt. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே தோன்றி தங்களுக்கு ஒரு பயத்தை எல்லாம் எடுக்க முடியாத வார்த்தையை கொடுத்து அவங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதி வேலையெல்லாம் கொடுத்ததற்கு பின்பும் அவங்க அங்கே தங்கி இருந்ததற்கான காரணம் அவங்களுக்குள்ள இருந்தது சந்தேகம். The doubt originated through Thomas amongst the disciples. அந்த சந்தேகம் என்பது தோமாவின் மூலமாக எல்லா சீஷர்களுக்குள்ளேயும் பரவி விட்டது. At times same thing happened to our lives also. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடக்கிறது. We might be faithful. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடும். We might be praying and feel so confident and sure about things what's going to happen in our lives. நாம் ரொம்பவே உறுதியாக நன்றாக ஜெபித்து தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை எனக்கு ஒழுங்காக செய்து கொடுப்பார் என்று சொல்லி காத்திருப்போம். But suddenly your close friend or your husband or your wife or your family members say something. ஆனால் உடனே திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரோ உங்க கணவனோ மனைவியோ பெரியவங்களோ யாரோ ஒரு காரியத்தை சொன்ன உடனே You might hear something in the news. ஒரு செய்தியை நீங்க அப்படியே தொலைக்காட்சியில பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க. You might hear something from your neighbors. ஒருவேளை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா ஏதாவது ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. And suddenly doubt arises. உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் When வருது. doubt arises, fear pops out. எப்போ சந்தேகம் வருதோ உடனே பயமும் அங்க மேல எழும்பி வந்துரும். Please understand, doubt is not the absence of faith. சந்தேகம் என்பது விசுவாசம் இன்மையை குறிப்பது அல்ல. Doubt is questioning of faith. விசுவாசத்தை questioning of faith. questioning of faith. நீ விசுவாசியா இருந்தா அந்த விசுவாசத்தை நீங்க அகைன் கேள்வி கேட்கிறது. விசுவாசத்தையே நீங்க கேள்வி கேட்பதுதான் சந்தேகம். So doubt is not the absence of faith. ஆகவே சந்தேகம் என்பது விசுவாசம் இன்மையை குறிப்பதல்ல. Doubt is the questioning of faith. சந்தேகம் என்பது உங்கள் விசுவாசத்தை கேள்வி கேட்பதற்கு சமம். You can only doubt when you already believe. நீங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்பி இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தேகப்பட முடியும். It's like this. இது இப்படியாக சொல்லலாம். Atheists don't believe on God. நாத்திகர்கள் கடவுளை விசுவாசிப்பதில்லை. But when an atheist doubts, ஆனா ஒருவேளை ஒரு நாத்திகன் சந்தேகப்படுகிறான் என்றால் he fears God may exist. அவன் என்னத்தை குறித்து பயப்படுறான்? ஒருவேளை கடவுள் இருப்பாரோ அப்படின்னு யோசிப்பான். But the Christian believes there is a God. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கிறான், கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து விசுவாசிக்கிறான். But when a Christian doubts, ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சந்தேகப்படும் பொழுது he fears God may not exist. அவன் என்ன பயப்படுறான்னா ஒருவேளை கடவுள் இல்லாம இருப்பாரோன்னு நினைக்கிறான். You should understand there is a difference between doubt and unbelief. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Doubt is questioning what you believe. சந்தேகம் என்பது நீங்க எதை நம்புகிறீர்களோ அதை கேள்வி கேட்பதுதான் சந்தேகம். Unbelief is determined refusal to the belief. ஆனால் அவிசுவாசம் என்பது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பிக்கையை முற்றிலுமாக மறுப்பதுதான் அவிசுவாசம். Doubt is a struggle faced by the believer. சந்தேகம் என்பது ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிறதான ஒரு போராட்டம். Unbelief is the condition of an unbeliever. ஆனால் அவிசுவாசம் என்பது ஒரு அவிசுவாசியினுடைய நிலை. Unbelief involves spiritual blindness. அவிசுவாசம் என்பது ஆவிக்குரிய குருடு குறிக்கிறது. And a determined resistance to God. அது தேவனுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல். Now this we could see in Old Testament, in New Testament, in Paul's life. இதை நாம புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். In regards to persecuting the believers, விசுவாசிகளை அவர் துன்பப்படுத்தின வேளையிலே Paul said, பவுல் இப்படியாக சொல்லுகிறார் in 1 Timothy 1:13, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, I acted in ignorance and unbelief.
ಯಾರಾಗುತ್ತೆ? 1 Timothy 1 verse 13. The word says, I acted in ignorance and unbelief. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். அறியாமலும் அவிசுவாசத்திலும் நான் இருந்தேன். அறியாமலும் அவிசுவாசத்திலும். அறியாமல்னா ignorance, and unbelief is what? Avviswasam. So Paul is very clearly saying, I acted like this, persecuting all the believers because of my ignorance and unbelief. நான் எல்லா விசுவாசிகளையும் ஏன் துன்பப்படுத்தினேன் என்றால், நான் அவைகளை குறித்து ஒரு அறியாமையில் இருந்தேன், அவ்விசுவாசத்தில் இருந்தேன். அதன் நிமித்தமாக நான் விசுவாசிகளை துன்பப்படுத்தினேன் என்று சொன்னார். Ignorance means what? He could not understand the truth. அறியாமை என்பது அவர்னால் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாததுதான் அறியாமை. Unbelief means he was completely resistant to God. அவிசுவாசம் என்பது அவர் முழுவதுமாக தேவனுக்கு எதிராக நின்றார். And the truth. அந்த சத்தியத்திற்கும் எதிராக நின்றார். So that was the condition of the Paul. அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிலையாக இருந்தது. But the cure and the solution was waiting for him at the road of Damascus. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு அல்லது அந்த நோய்க்கான மருந்து அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவருக்கு காத்திருந்தது. Paul discovered that Jesus is the Lord. பவுல் இயேசுதான் கடவுள் என்று அவர் புரிந்து கொண்டார். And the disposition of his soul was changed by the power of the Holy Spirit. அவருடைய ஆத்துமா இழந்து போகாமல் அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் காக்கப்பட்டார். He moved from the position of unbelief to the position of faith. அவர் அவிசுவாசம் என்கிற நிலையிலிருந்து விசுவாசம் என்கிற நிலைக்கு அவர் முன்னேறி நகர்ந்து சென்றார். Amen. Amen. The same way we could see in Old Testament about a married couple. இவ்விதமாகவே நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு திருமணமான தம்பதியினரை பார்க்கிறோம். We can see the difference in the story of this couple, Job and his wife. இங்கே நாம ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். யோபு அவருடைய மனைவி. This couple experienced a great family tragedy. இந்த தம்பதியினர் மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர்கள் குடும்பத்திலே நேரிடுவதை கண்டார்கள். In one day they lost their business, wealth, property and all their 7 children. ஒரே நாளிலே அவர்கள் தங்களுடைய தொழில், தங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, தங்களுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் இழந்து போகிறார்கள். Job and his wife was thrown into a tailspin. யோபும் அவருடைய மனைவியும் மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். Job and his wife responded to the situation completely in 2 different ways. ஆனால் யோபுவும் அவருடைய மனைவியும் இந்த சூழ்நிலைக்கு இருவேறு விதமாக அவர்கள் பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். This suffering exposed the Job's love for God. இந்த கொடுமையான உபத்திரவமான சூழ்நிலையிலே யோபு அவருடைய நேசத்தை, தேவன் மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தினார். As he was wrestling with the mysteries he could not understand. அவர் தனக்கு புரியாத, தன்னால் அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்களோடு அவர் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, but in Job's wife at this struggling situation, expressed her unbelief. ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே யோபுவின் மனைவியோ அவருக்கு நேர் மாறாக அவர் வருத்தத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். We could see in the word Job 2 verse 9. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். She said, curse God and die. அவள் இப்படியாக சொல்லுகிறார், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். Their response to the suffering was the very most revealing thing about them. அவர்களுடைய பதில், அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் எப்படி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது, காண்பிக்கிறது. The same way when we go through the struggles, that is when it reveals about us. இதே விதமாகத்தான் நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் போதுதான் நாம் தேவனோடு எப்படிப்பட்டதான உறவு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We don't know what happened to Job's wife. நமக்கு தெரியாது யோபுவின் மனைவிக்கு என்ன நேர்ந்தது என்று. But Bible didn't say that. வேதம் அதை குறித்து சொல்லவில்லை. But we know that Job had children later. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் யோபுவுக்கு அதற்கு பின்பாக, இந்த உபத்திரவங்களுக்கு பின்பும் அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று. So it may be that God worked a miracle in her
soul, as he did a miracle in Paul's life. ஒருவேளை எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல யோபுவினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். So by now you should have understood what is the difference between doubt and unbelief. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சந்தேகம் மற்றும் அவிசுவாசம் இவைகளுக்கு இடையில் இருக்கிறதான வித்தியாசம் என்னவென்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். At times we might feel doubt is natural thing. பல நேரங்களில் நாம நினைக்கிறோம் சந்தேகம் என்பது இயல்பான ஒரு காரியம். It's a casual stuff. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். Some people might boast that to be a wisdom too. Some people might boast to be a wisdom too. சிலர் வந்து தங்களை குறித்து தங்களுடைய ஞானத்தை குறித்து மிகவும் அதிகமாக பெருமை பாராட்டுவார்கள். சிலர் வந்து சந்தேகிக்கிறதே அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஞானமாக கருதி அது ஒரு பெருசாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நான் நம்புறதில்லை. ஸோ தே போஸ்ட் தெம்செல்வ்ஸ் ஆஸ் அ வைஸ் பர்சன் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேவ் த டவுட்டிங் நேச்சர். அவங்க தாங்கள் ஒவ்வொன்றையும் சந்தேகித்து கேள்வி கேட்பதையே தங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஞானத்தின் கருவி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். We should understand where there is a doubt, there is a lack of faith, there is a wavering faith. உங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். எங்கே சந்தேகம் இருக்கிறதோ அங்கே விசுவாச குறைவு இருக்கிறது என்று தெரிந்திருக்க வேண்டும். When there is a lack of faith, எப்போ விசுவாசத்துல ஒரு குறைவு ஏற்படுகிறதோ there comes the fear. அங்கே ஒரு பயம் வருகிறது. When the fear arises, எப்போ பயம் எழும்புகிறதோ, you will get into the sinking state eventually. நீங்க தொடர்ந்து அப்படியே ஒரு மூழ்குகிற நிலைக்குள்ளாக போகிறீர்கள். Few people might start getting into the situation, I'm going as the life takes me. இன்னும் ஒரு சில மக்கள் இப்படியாக சொல்லுவார்கள், என் வாழ்க்கை என்னை எப்படி எடுத்து செல்லுகிறதோ அப்படியே நான் போகிறேன். If you ask someone, how are you brother, how are you sister, if you ask them, they say, தெரியல brother, வாழ்க்கை என்னை எப்படி எடுத்துட்டு போகுது நான் அப்படி போறேன். Why? Because they do not have the firm faith and they have the doubting nature. ஏன் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக உறுதியான விசுவாசம் இல்லை, அவர்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையும் சந்தேகமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. They do not have the firmness about the God's purpose in their life. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை குறித்து உறுதியான நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. As they lack faith, they intend to go as the life takes them. அவர்களுக்குள்ளாக உறுதியான நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே வாழ்க்கை அவர்களை எப்படி எடுத்து செல்லுகிறதோ அப்படியே அவர்கள் போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். Most of the times they get trapped and they land up in some wrong ways and wrong things. இப்படி அவர்கள் நகர்ந்து போகிற வேளையிலே பல நேரங்களிலே அவர்கள் தவறான இடங்களிலே மாட்டிக்கொண்டு தவறான இடங்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள். For that's the reason Jesus told the only solution and the only cure for this problem is. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு வழி என்னவென்றால், peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. May God's peace be with you. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உள்ளே எப்போதும் இருப்பதாக. If you turn your Bibles to 2 Timothy 1 verse 7. 2 தீமோத்தேயு 1:7 நீங்க வாசிப்பீர்களானால், word says God did not give us the spirit of fear but the spirit of power, love and self discipline. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். You turn your Bibles to Philippians 4 verse 7. உங்கள் வேதத்திலே பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Very important word. மிக மிக முக்கியமான வார்த்தை. I love this word. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். The word says peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். If you read this word, நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கும்போது you will understand why God spoke that word peace be with you.
இயேசு எதற்காக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற அந்த வார்த்தையை அங்க பேசினார் என்பது உங்களுக்கு இந்த வார்த்தை வாசிச்சா புரியும். If you read this word, இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா you will understand how important is the God's peace. உங்களுக்கு புரியும் தேவனுடைய சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியம் உங்க வாழ்க்கையில என்பது புரியும். Because the word says, ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது the peace of God transcends all understanding. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் என்று சொல்லுகிறது. It is above all understanding. இது எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்டதான ஒரு சமாதானம். The understanding what you would have gained through your studies, education, job, experience, worldly exposure, above all those understanding, this peace of God is dominant. நீங்க உலக கல்வியின் மூலமாக உங்க வேலையில நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக இன்னும் வேறு என்னென்ன காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ இவைகள் எல்லாவற்றின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா புத்திக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை இதை தேவன் சொல்லுகிறார். And also, மேலும் the word says, வார்த்தை சொல்லுகிறது, the peace of God இந்த தேவ சமாதானம் will guard your hearts and your minds. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. This God was not there with the disciples. இந்த பாதுகாப்பு இந்த சீஷர்கள் இடத்திலே காணப்படவில்லை. Which God, the God which the heart and their minds were guarded. இந்த இருதயங்களும் அவர்கள் சிந்தனைகளும் காத்து கொள்ளப்படுகிற ஒரு அந்த பாதுகாப்பின் கவசம் இல்லை. Please listen carefully. I'm going to end up in next 2 minutes. நல்ல கவனமா கவனிங்க. இன்னும் 2 நிமிடத்துல நான் முடிக்க போகிறேன். This peace of God is a great shield and guard for our heart and mind. இந்த தேவ சமாதானம் இது நம்முடைய இருதயங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடகமாக பாதுகாப்பின் கவசமாக இருக்கிறது. Amen. ஆமென். This shield, many of the Christians and many of the God's children is missing in their lives these days. இந்த பாதுகாப்பான கேடகம் நம்முடைய அநேக விசுவாசிகள் மத்தியிலே இது காணப்படவில்லை. You might call yourself as a son and daughter of God. நீங்க உங்களை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய மகனாக மகளாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். You might claim that I'm praying daily. நீங்க ஒருவேளை சொல்லலாம் நான் தினமும் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். You might claim that I pray in spirit and in tongues. நான் ஆவியிலேயும் அந்நிய பாஷையிலும் தினமும் ஜெபித்து மன்றாடுகிறவன்னு சொல்லலாம். You might claim that I do fast and pray. நான் உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபிக்கிற ஒரு மகள் என்று சொல்லலாம். But all these things doesn't mean that you have a shield and guard again towards your heart and mind. இதெல்லாம் நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உங்க இருதயமும் உங்க சிந்தனைகளும் காத்துக்கொள்ளப்படுகிறது என்பது அர்த்தம் அல்ல. The word very clearly says, இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, there is only one shield for your heart and mind. ஒரே ஒரு கேடகம் தான் உங்கள் சிந்தனைகளுக்கும் உங்கள் இருதயங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's God's peace. அது தேவனுடைய சமாதானம். Only when God's peace is there with you, வெறும் இந்த தேவனுடைய சமாதானம் உங்கள் மத்தியில இருந்தால் மட்டும்தான், only when there's a God's peace in your life, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய சமாதானம் இருந்தால் மட்டும்தான் your heart and mind is being guarded. உங்களுடைய இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் It பாதுகாக்கப்படுகிறது. doesn't get corrupted. அது அசூசிப்படுகிறது இல்லை. Let people say 101 things. ஒரு எத்தனை காரியங்களை வேணா இந்த உலகத்துல இருக்க மக்கள் சொல்லட்டும். Let 100 things happen to your left and right. உங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 1000 காரியங்கள் நடக்கட்டும். But nothing gets affected. Nothing will affect you. ஆனால் எதுவுமே உங்களை பாதிப்புக்குள்ள ஏற்படுத்துவதில்லை. Because your heart and mind is being guarded. ஏனென்றால் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. It's been shielded by the God's peace. அது தேவனுடைய சமாதானத்தினாலே கேடகத்தை போல கவசத்தை போல உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. Now you understand. Now you would understood when the disciples were not having this God when Jesus appeared for the first time. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு நடுவிலே தோன்றின முதல் தடவை சீஷர்களுக்குள்ள இந்த பாதுகாப்பின் கவசம் காணப்படவில்லை. Because that shield was not there, அந்த
கேடகம் அவர்களுக்குள்ள இல்லாதபடினாலே, when Thomas spoke about some doubting word, when Thomas sowed some doubting word in disciples, அந்த இன்னொரு தீஷனாகிய தோமா ஒரு சந்தேகத்திற்குரிய வார்த்தைகளை அவர்கள் மத்தியில பேசின பொழுது, the disciples couldn't do anything. They couldn't progress further. They couldn't do the task what God has given them. அந்த சீஷர்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியல. மேலும் தேவன் சொன்ன எந்த செயலையும் அவர்களாக முன்னேறி வெளியே போய் செய்ய முடியல. But that's the reason Jesus told, peace be with you. இதன் நிமித்தமாகத்தான் இயேசு மீண்டும் வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Even today, இன்றைக்கும் கூட the Lord God is saying the same word to us. தேவனாகிய கர்த்தர் இதே காரியத்தை தான், இதே வார்த்தையை தான் உங்களுக்கும் He சொல்லுகிறார். says the peace be with you. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. The peace of God is more than sufficient in our life. தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அது போதுமானதா The இருக்கிறது. peace of God transcends all the understanding. இந்த தேவ சமாதானம் நம்முடைய எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்டதான ஒரு தேவ The சமாதானம். peace of God will guard our hearts and minds and keep us safe and sound. இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். When this God is there in our lives, இந்த பாதுகாப்பின் கேடகம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, if even millions of corona or new viruses comes, இன்னும் லட்சக்கணக்கான கொரோனா போன்ற வைரஸ்கள் வந்தாலும் nothing will come near to us and nothing will harm us. நம் பக்கத்திலே ஒன்றும் வராது, நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. Because ஏனென்றால் God's peace is in our lives. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. God's peace is in our lives. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில God's இருக்கிறது. peace is in our life. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில Stop இருக்கிறது. doubting. தயவுசெய்து சந்தேகப்படுவதை நிறுத்தி Stop விடுங்கள். fearing. பயப்படுவதை நிறுத்தி விடுங்கள். Stop confusing. உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வதை நிறுத்தி விடுங்கள். And start progressing towards the God's purpose in your life. நீங்கள் தொடர்ந்து தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறதான நோக்கத்தை நோக்கி நீங்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்ல ஆரம்பியுங்கள். May God bless us all. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் பார்க்க முடியவில்லையே என்ற துயரம் என்னை ஆழ்த்தினாலும் கூட, தேவ ஆவியானவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதற்கான கருவிகளையும் இதற்கான பிள்ளைகளையும் கொடுத்தமைக்காக தேவனுடைய பாதத்தண்டையில் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சமாதானமாக, கர்த்தருக்குள் கிருபையாக, கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் தேவ ஆவியினால் கழுவப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்று கொண்டவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்பவர்கள். அதனால் எந்த கொரோனா வைரஸுக்கோ எந்த துன்மார்க்கமான செய்திகளுக்கோ பயப்படாதவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் தேவ ஆவியானவர் மற்றவர்களுக்காக நம்மை ஜெபிக்க, பாரத்தோடு போராட, தேவனுடைய பாதத்தில் மன்றாட நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக ஒவ்வொருவரும் இப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமது பாதத்தண்டையில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, உமது அநாதி தீர்மானத்தின்படியே ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதை அடியாள் விசுவாசிக்கிறேன் அப்பா. மத்தேயு 24:7 கூறினதை போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். இவைகள் அனைத்தும் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கூறினீர் சுவாமி. கர்த்தாவே, விசுவாசியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, தேவ ஆவியானவர் கிருபையால் அவர்கள் மனம் திரும்ப, தேவ ஆவியானவர் மனமிறங்கி ஒவ்வொருவரையும் இந்த வைரஸிலிருந்து காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, உமது கையை நீட்டினால் போதும், ஒரு பார்வை பார்த்தால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவைகள் அனைத்தும் மாறும் என்று அடியாள் விசுவாசிக்கிறேன் சுவாமி. பாரத்தோடு உம்முடைய பாதத்தண்டையில் மன்றாடுகிறேன். மோசேயும் ஆரோனும் கையை ஏறெடுத்த பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அதே போல் நாங்கள் அனைவரும், ஏசப்பா, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும், எத்தனையோ ஊழியக்காரர்களும் உம்முடைய பாதத்தண்டையில் மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக மனமிறங்கும். அவர்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை, தேவனுக்கு பிடிக்காத செயல்கள் ஏதாவது இருக்குமானால் அவைகளை
அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவ ஆவியானவர் மறுபடியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா உமது பாதத்தண்டையில் மன்றாடுகிறேன் ரட்சா. ஏசப்பா கூடி சீக்கிரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. தடைகளை உடைத்து வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் தேவ ஆவியானவர் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிவீர் என்று விசுவாசிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, எத்தனையோ மருத்துவர்கள் பிரயாசப்படலாம், ஆனால் பரம வைத்தியர் நீர் சுவாமி. உம்மை அல்லாமல் இதற்கு முடிவு வைக்க யாராலும் முடியாது ராஜா. உமது பாதத்தண்டையில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமென்.